வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, பல்லாரி, பச்சை மிளகு, ரம்பா இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நான் இதுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன். புதினா இலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகு. நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கனால அதை கூட போட்டுக்கிறேன். நீங்கள் அரைக்கலைன்னா இஞ்சியும் பூடையும் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு மசியை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வதக்கிட்டு இருக்க பல்லாரி கூட போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ மசால் பொடிக்க போகிறேன். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தர்க்கோலம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் மசியை பொடிச்சுக்கலாம். பொடிச்சதையும் அது கூடவே போட்டு கிண்டிக்கிடுவோம். தக்காளியை போடுறேன். போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனையும் அது கூட போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றுறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் தயிர் ஊற்றுறேன். எலுமிச்சம்பழம் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா மசால் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நான் இதுக்கு தேவையான அரிசி அளந்து கழுவி ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 1/4 மணிக்கூர் ஊற வைக்கிறேங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் 8 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இதில் ஏற்கனவே சிக்கன் வெந்த தண்ணி வேறு கொஞ்சம் இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை நான் அதில் போட்டேன். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு விசிலுக்கு நான் வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.